विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत्कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्करदेशिकमे शरणम्। करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शनतत्त्वविदं भवशङ्करदेशिकमे शरणम्। ओम गुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। कारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनो भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। ओम आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमलो अतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदम् अहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। प्राण इति होवाच सर्वाणि हवा इमानि भूतानि प्राणमेव अभिसंविशन्ति प्राणम् अभि उज्जिहते सा एषा देवता प्रस्तावमन्वायते तां चेदविद्वान् प्रास्तोष्यः मूर्धा देवपदिश्यते ततोक्तस्य मया इति। अतः येनम् उद्गातोपासतो उपससाद उद्गातर्या देवता उद्गीतमन्वायत्ता तां चेदविद्वान् उद्गास्यसि मूर्धा देवपदिष्यतीति मा भगवानवोचत्। कथमा सा देवता इति। आदित्य इति होवाच सर्वाणि हवा इमानि भूतानि आदित्यमुच्चैः सन्तं गायन्ति सा एषा देवता उद्गीतमन्वायत्ता तां चेदविद्वान् उदगास्यः मूर्धा देवपदिष्यते ततोक्तस्य मया इति। अतः येनं प्रतिहर्ता उपससाद प्रतिहर्तर या देवता प्रतिहारम् अन्वायत्ता तां चेदविद्वान् प्रतिहरिष्यसि मूर्धा देवपदिष्यतीति मा भगवान् अवोचत्। कथमा सा देवता इति। अन्नमिति होवाच सर्वाणि हवा इमानि भूतानि अन्नमेव प्रतिहरमाणानि जीवन्ति सा एषा देवता प्रतिहारम् अन्वायत्ता तां चेद्विद्वान् अविद्वान् प्रति अहरिष्यः मूर्धा देवपदिष्यते தத்தோக்தஸ்ய மயா இதி. மூன்று விஷயங்களுக்கும் எது தேவதை, எந்த தேவதை உபாசிச்சு தியானிச்சு அதை மூன்றுத்தையும் தானம் பண்ணணும்னு இங்க சொல்லிட்டு, முதல்ல பிரஸ்தாவ பக்திக்கு பிராணன் தேவதை. பிராணமேவ அபிசம்விசந்தி. ஏன்னா பிராணத்திலிருந்து தான் உற்பத்தி ஆகிறது. எல்லாம் எழும்புறதே பிராணனால்தான், லயம் அடையிறதும் பிராணன்ல தான். அதனால பிரஸ்தாவ பக்தியானது பிராணதேவத்தையை தியானிச்சு பிரஸ்தாவம் பண்ணணும். பிரஸ்தாவம்ங்கிறது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பக்தி. அப்போ ஒரு விஷயம் எழுந்து வரும் பொழுது என்ன தேவைப்படுறது? பிராணம் தேவைப்படுறது இல்லையா? அதனால ஆரம்பிக்கும் பொழுது பிராணதேவத்தையை உபாசி. அப்படி பண்ணாம பண்ணேன்னா அது தப்புன்றதுக்காக மூர்தாத்தை விபதிஷ்யத்துன்னு ஒரு எக்ஸ்பிரஷன். இது மாதிரி தான் இந்த மனு சாஸ்திரம் அது இதிலெல்லாம்
எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும் பொழுது அதை லிட்ரலா பீப்புள் எடுத்துட்டா நிறைய. இங்க லிட்ரலா அது நடக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. தலை கீழே விழுந்திருப்பான்னு பிழப்புறது இல்லை, அது எக்ஸ்பிரஷன் தான். அது அப்படி ஒரு தப்புன்னு அர்த்தம். மண்டையா வெடிச்சிரும் அப்படின்னு கேட்போமே, அந்த மாதிரி. இந்த விஷயத்த கேட்கலைன்னா என் மண்டையே வெடிச்சிரும், இந்த ரகசியத்தை நீ சொல்லலைன்னா என் மண்டை வெடிச்சிரும் போல இருக்கு. வெடிக்கவா போறது? அது ஒரு எக்ஸ்பிரஷன். இப்படிதான் பார்க்கணும் இதெல்லாம். ஏன்னா அவ்வளோ லாஜிக்கலா பேசக்கூடிய சாஸ்திரங்கள் இந்த மாதிரி தலை விழுந்துரும்னு சொல்ல வேண்டிய அவசியம், விழுந்ததாகவும் தெரியல யாருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜஸ்ட் ஒரு அதனுடைய தீவிர தன்மையை சொல்றதுக்காக சொல்லப்பட்டது. அதே மாதிரி அடுத்தது உத்கீதம் பாடக்கூடிய அந்த மத்திய பாகம் இருக்கே, மத்திய பாகம் தானே நிறைய இருக்கும். ஆரம்பத்துக்கும் கடைசியும் நடுவில் பெல் கர்வ் மாதிரி. பெல் கர்வை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பெல் ஷேப்டு கர்வ் இருக்கு இல்லையா, இப்படி போயிட்டு இப்படி வருமே, 80-20 ரூலுக்கெல்லாம் சொல்லுவோமே, அந்த பெல் கர்வ் மாதிரி ஆரம்பத்தில் கர்வ ஆரம்பிக்கும் பொழுது பிரஸ்தாவ பக்தி, அந்த பிரஸ்தாவ பக்தியில பிராணோபாசனை, அப்புறம் பெல் கர்வ்ல இருக்கிற அந்த 80% அது உத்கீதத்துல என்ன உபாசிக்கிற? சூரியனை உபாசி. ஆதித்யை ஹோவாச்ச சர்வாணிகவா இமானி பூதானி ஆதித்யம் உச்சை சந்தம் காயந்தி. மேல பாடுறது ஆதித்யனை தான். பார்த்தா நம்ம பெல்கர் மாதிரி தான். முதல்ல டெம்போ பிக்கப் பண்ணி அதுக்கப்புறம் கானம் நடக்கிறது, அப்புறம் ரேம்ப் டவுன் ஆகுது. அப்படிதான் ஆகும் எதுவா இருந்தாலும். அது அப்படிதானே, அதுதானே நியதி. அப்போ அங்க மேல போய் பாடுறது உத்கானம். சூரியன் மேல தானே இருக்கு, அதனால தானே உத்துன்ற பெயர் அதுக்கு. உதேதி அப்படின்ற வார்த்தை எல்லாம் சொல்றதுனால நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உத்துங்கிற சப்தம் சூரியனுக்கு தான் சொல்லப்படுறது. உதய சூரியன் உத்தயதி. தேவதா உத்கீதம் அன்வாயத்தா தாம் சேத் அவித்வான். அதே மாதிரி இதை தெரியாம உத்கீதம் பாடினேன்னா மூர்தாவை பதிஷ்யத்தின்னு. கடைசியா பிரதிஹர்த்தா, அதுலதான் நிறுத்தினோம்னு நினைக்கிறேன் போன இதுல. அத்தஹ ஏனம் பிரதிஹர்த்தா உபசசாத பிரதிஹர்த்தः யா தேவதா பிரதிஹாரம் அன்வாயத்தா தாம் சேதவித்வான் பிரதிஹரிஷ்யசி மூர்தா தே விபதிஷ்யதி இதி மா பகவான் அவோச்சத் கதமா சா தேவதா இதி. அந்த பிரதிஹர்த்தாவானவன், பிரதிஹர்த்தாங்கிறது மூன்றாவது பக்தி, உத்கீத பக்திக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பகுதியை கானம் செய்யப்படும் பொழுது என்ன பண்ணணும்? பிரதிஹர்த்தா யா தேவதா பிரதிஹாரம், எந்த தேவதைய உபாசிக்கவில்லை என்றால் மூர்தாதே விபிஷ்யத்தின்னு நீங்க சொன்னேளே ஹே பகவன், அது எந்த தேவதை அப்படின்னு ஏற்கனவே கேட்ட மாதிரி இங்கேயும் இவர் கேட்கிறார். அந்த பிரதான உத்கானம் பண்றவர் அதுக்கு இவர் பதில் சொல்றார். அன்னம் இதி ஹோவாச்ச சர்வாணி ஹவா இமானி பூதானி அன்னமேவ பிரதிஹரமாணானி ஜீவந்தி த ஏஷா தேவதா பிரதிஹாரம் அன்வாயத்தா தாம் சேத வித்வான் பிரதிஹரிஷ்யः மூர்தாதே விபதிஷ்யத்தே ததோக்தஸ்ய மயா இதி ததோக்தஸ்ய மயா இதி. ததோக்தஸ்ய மயா ததோக்தஸ்ய மயான்னு சொல்லி பூர்த்தி பண்றது ஸ்ருதி. இத அவ்வாறு நான் சொன்னானால் கீழே விழுன்னு அர்த்தம். அப்படி ஒரு வித்வான் வந்தா அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம தலை விழுந்துரவா போறது நம்ம கேட்டோம் இப்போ கொஞ்சம் முன்னாடி. ஒரு நல்ல வித்வான், இந்த ஞானம் இருக்கக்கூடியவர், ரொம்ப உத்கிருஷ்டமான ஒரு ரிஷி, அவருடைய சாநித்தியத்துல நீ தப்பு தப்பா பண்ணேன்னா அவருடைய சக்தினால உன் தலை கீழே விழுந்துரும் அப்படின்னு சொன்னா விழுந்துரும்னு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அது அவளுடைய பலத்தினால, அவளுடைய அந்த யோக பலத்தினால நடக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துட்டா கூட இந்த பர்சனுடைய பிராரப்தம் தான் அதுக்கு காரணமா இருக்குன்னு தான் எடுத்துக்க வேண்டியது. எப்படி இருந்தாலும் மூர்தபதனத்து அளவுக்கான ஒரு பாபம் அது அப்படிங்கிறது தான் தாத்பரியம். சரி, இந்த பிரதிகாரத்தை பாடக்கூடியவன், பிரதிகாரம் அன்வாயத்து, இந்த தேவதைய
தியானம் பண்ணாம பிரதிகரணம் பண்ணான்னா தலை விழுந்துரும். எந்த தேவதைய? அன்னத்தை தியானம் பண்ணணும். அன்னம தேவதைன்னு இங்க சொல்லப்படுறது. அன்னமே தேவதையாக உபாசி. பிருஷ்டா அன்னமிதி ஹோவாச்ச. பிராணன் தேவத்தை சரி, சூரியன் தேவத்தை சரி, அன்னத்தையே இங்க தேவதையாக உபாசிக்க சொல்றது. ஏன்னா அன்னம் பொதுவாக ஜட பொருளாக தான் பார்க்கிறோம் நம்ம. அதுக்குள்ள தேவதை இருக்கு அப்படிங்கிறது கிடையாது இல்லையா? பொதுவா எல்லா இடத்துலயும் ஈஸ்வரன் இருக்கான்றது தனி. அன்னத்துக்கு ஒரு தேவதைன்னு இங்க அன்னமே தேவதையாக தான் பார்க்கறது. பிருஷ்டா அன்னமிதி ஹோவாச்ச. இவர் சொல்றார் அன்னம் அதுக்கு பிரதிகாரணம் போது தேவதை. சர்வாணிஹ வா இமானி பூதானி அன்னமேவ ஆத்மானம் பிரதி சர்வதா பிரதிஹரமானானி ஜீவந்தி. எல்லா பூதங்கள் இங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் அன்னத்தினால தானே என்ன ஆத்மா அன்னத்தினால அன்னம் இல்லாதனாலதான் அழியறது. இவரே அன்னம் இல்லாம தானே திண்டாடிட்டு இருந்தார். அதனால பிரதிஹரம் ஹரதி அன்னம் தான் ஏற்படுத்தி அன்னம் தான் இல்லாததுனால அழிக்கவும் கூடதா ஆக. அன்னத்துல தான் லயம் அடையறான். அத்தியதே அத்திஜ பூதானின்னு. அன்னமயம்தான் இந்த சரீரம். அன்னத்தினால ஏற்பட்டு அன்னமாகவே ஆயிடுறது. மற்ற ஜீவராசிகளுக்கு அன்னமாகிறது இல்லை. இது உடம்பு இருக்கே, அது பல உயிரினங்களுக்கு சாப்பாடாக ஆகக்கூடியது தானே இந்த உடம்பு. நம்ம சாப்பிட்டு உடம்பு ஆக்கிட்டோங்கிறது ரைட்டு. பிரதிக்ஷணம் ஏதோ ஒன்று சாப்பிட்டு இருக்கு. பாக்டீரியா, வைரஸ், கொசு வேற அப்பப்போ உடம்புல சாப்பிட்டு உயிர் போனதுக்கு அப்புறம் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாம் சாப்பிடுறது. அப்போ இது வெறும் அன்னம் தானே. உடம்புன்னு நம்ம உடம்புன்னு சொல்றமே ஒழிய இது ஒரு அன்னம். பிரதிஹரம் மானஹா. அதனால ச ஏஷா தேவதா. இதுதான் ஏன்னா பிரதிசப்த சாமானியாத்துன்னு சொல்லிட்டார். பிரதிஹர பக்தி. இந்த சரீரத்துக்கே பிரதிகாரம்னு பெயர் இருக்கு. ரெண்டுத்திலையும் பிரதி சாமானியம் இருக்கிறதுனால அப்படிங்கிறதுனால இதுக்கு பிரதிகர பக்தி பாடும் பொழுது அன்னத்தை தியானிச்சுப்போ. சமானமன்யத்து ததோக்தஸ்யமயா. எப்படி சாப்பாட்டு ஞாபகம் வந்துடும். சாமவேதம் பாடி முடிக்கும் பொழுது பிரதிகர பக்தி பாடும்போது எல்லாருக்கும் பசி வந்துடும் இல்லையோ. புத்தி சுவாபாவிகமாவே அன்னத்துக்கு போயிடும். அதனால அதையே தியானம் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். தமாஷ்கா சொல்றேன். பிரஸ்தாவ உத்கீத பிரதிகார பக்திஹி பிராணாதித்யான்ன திருஷ்டி உபாசீத சமுதாயார்த்தா. மொத்தமா இந்த ரெண்டு கண்டத்துல சொல்ல வந்த அர்த்தம் என்ன? பிரஸ்தாவ உத்கீத பிரதிகார பக்திஹி. இந்த மூணு பக்தி, பிரஸ்தாவம், உத்கீதம், பிரதிகாரத்துக்கு பிராண ஆதித்ய அன்னதிருஷ்டியா உபாசித்த. இந்த மூணு விஷயமாக இது சமுதாயார்த்தா. மொத்தமா அதான் அர்த்தம். அதுக்கு பிராணாதி ஆபத்தி கர்ம சமிருத்திர்வா பலம். இந்த உபாசனை பண்றதுனால என்ன பலன்? நல்ல பிராணசக்தி, கர்ம சமிருத்தி, காரியங்கள் ஒழுங்காக சித்திக்கிறது அப்படிங்கிற பலன் இதுக்கு ஏற்படுறதுன்னு சொல்லி இந்த 11வது கண்டம் முடியாது. துவாதச கண்டா அதாத உத்கீதா தத்தபகோதால்பியோ க்லாவோ வா மைத்ரேய ஸ்வாத்யாயம் உத்வவ்ராஜ. அடுத்ததாக ஷவ்வ உத்கீதா. ஷவ்வஹ ஸ்வா அப்படின்னா நாயின்னு அர்த்தம். சுனி சைவ ஸ்வபாகேச்ச அப்படிங்கிறார் இல்லையோ. ஸ்வாவுனுடைய சப்தமி தான் சுனி அப்படின்லாம் சொல்றது வருது இல்லையோ. ஸ்வான மனே மனே திருகுதளித்தே அப்படின்னு புரந்தரதாசர் கூட பாடுறார். நாய் மாதிரி ஊர் ஊரா வீடு வீடா போய் சுத்தின்னு இருக்கேன், என்னை நீ கடை தேற்றுன்னு பாடுறார். அந்த ஷவ்வ உத்கீதா. அது என்ன நாய் உத்கீதம், ஷவ்வ உத்கீதா அப்படின்னு அதை பத்தி இப்ப சொல்ல போறது. அது கடைசியில வர நாய் ரூபத்துல ரிஷிகள் வரா இவர்கிட்ட இந்த தால்பியர் பக்கதால்பியர் கிட்ட கானம் பண்ண சொல்றானா. அப்படி சொல்லும் பொழுது ஒரு நாய் இன்னொரு நாய் வாழை கவ்விட்டு சுத்தி சுத்தி வர்றது ஊமையா காட்டப்படுறது. சாமத்துல ஒத்தர் கானம் பாடி அது முடியிற இடத்துல இருந்து இன்னொருத்தர் கானம் பாடி அது முடியிற இடத்துல இருந்து இன்னொருத்தர் கானம் பாடி சுத்தி சுத்தி இப்படி ஒரு வாழை பிடிச்சிட்டு இன்னொன்னு, இன்னொரு வாழை பிடிச்சிட்டு இன்னொன்னு சாமம் பாடுற
அந்த விஷயம் இருக்கே, அதுக்கு ஊமையாக ஒரு நாய் வாலை இன்னொரு நாய் பிடிச்சுக்கிறது, அதனுடைய வாலை இன்னொரு நாய் பிடிச்சுக்கிறது, கடைசியில அந்த முதல் நாயினுடைய வாலை கடைசி நாய் அப்படி பிடிச்சுட்டு சுத்தி சுத்தி வருதாம். அதுக்கு சமமா இந்த சாமகானம் பாடப்படுறதுங்கிறதுனால இதுக்கு ஷவ உத்கீதகான்னு பேர். நான் முதல்ல சொல்லிடுறது பெட்டர். இதுக்கு என்னன்னா இல்லைன்னா மைண்ட் அதுலயே இது எதுக்கு நாய் உத்கீதம்னு சொல்லப்படுறது. அந்த ஓமை திருஷ்டாந்தத்தினுடைய அந்த மாதிரி இது இருக்கிறதுனால, இந்த மாதிரி ஒரு சைக்கிளிக் ப்ராசஸா இது பாடப்படுறதுனால இதுக்கு ஷவ உத்கீதா அத்தஹா ஷவ உத்கீதா. இப்ப அந்த ஷவ உத்கீதம் பத்தி இப்ப அது எப்படி அந்த சாமத்தை பாடுறா, அதுல எப்படி மனசை தியானிச்சுக்கிறதுக்கா நாயை தியானிக்கணும்னு அர்த்தம் இல்ல. அந்த மாதிரி ஒண்ணு பிடிச்சிட்டு அப்படி சுத்தி வர்ற விஷயம் தியானம் பண்ணப்படுறது. அதனால அதுக்கு அப்படி பெயர். தத்த பகஹா தால்பியா. இந்த பகதால்பியர் அவரா கிளாவோவா மைத்ரேயா தல்பியாபத்தியம். தல்பியருடைய பையனாகிய பகரோ மைத்ரேயர் மித்திரனுடைய புத்திரனாகிய கிளாவனோ அப்படின்னு. சுவாத்தியாயம் உத்வராஜ, சுவாத்தியாயத்துக்காக நடந்து போனார் அப்படின்னு வருது. இந்த வாக்காரம் பின்னாடி இந்த பாஷ்யத்துல பாஷ்யக்காரர் சொல்றார், ஒத்தருக்கே தான் ரெண்டு பெயர் அப்படின்னு. இவரோ அவரோ போனார்னு இங்க அர்த்தம் எடுத்துக்கூடாது. பகதால்பியர்னு சொல்லப்படக்கூடியவரோ கிளாவ மைத்ரேயர்னு சொல்லப்படக்கூடிய, ஏன்னா ரெண்டு பேருக்கு புத்திரன் அப்படி எப்படிங்கிறது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு தத்தம் பண்ணி எடுத்துக்கிறதுனால அப்படின்னு. இந்த த்விகோத்திரம் ரெண்டு பேர்ட்டையும் பிண்டம் வாங்கறதுக்குன்னு சொல்ற பிண்டபாக்துவம் திருஷ்யதேஜ உபயதா அப்படின்னு இங்க சொல்றாரு. அப்போ லீகலாவே ரெண்டு பேருனுடைய புத்திரன் அப்ப தத்தம் பண்ணார் ஸ்வீகாரம் பண்ணின்றதுனாலயோ 7 விதமாவோ ஏதோ புத்திரன் இருக்கலாம்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. குழந்தை நேரடியா மனைவிட்டேருந்து வர்றது ரைட்டு. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல தங்க புள்ளையாக எடுத்துக்கலாம். இல்ல இன்னும் வேற ஏதோ மொத்தம் 6, அதாவது ஸ்வீகரணம் பண்றது ஒண்ணு, பணம் கொடுத்து வாங்குறது ஒண்ணு, அனாதியா இருக்கிற குழந்தைய எடுத்துக்கிறது ஒண்ணு. இந்த மாதிரி பல லெவல்ல புத்திரன் சொல்லப்படுறது. பொண்ணு வழித்து பிறக்கிற பையன் இருக்கானே பேரன், பொண்ணுதான் இருக்கு அப்படின்னா பொண்ணு வயத்துல பிறக்கிற பையனையும் தன் பையனாக பார்க்கலாம். தத்தை எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படி புத்திரன் பல விதமாக புத்திரன் இருக்கிறது சொல்லியிருக்கு சாஸ்திரம். ஏன்னா புள்ள இல்லையே, அதனால இந்த காலத்துல அப்படி ரொம்ப இதுவா பயப்படுறாளே, அப்படி கிடையாது. சாஸ்திரத்துல இந்த மாதிரி புள்ள இருக்கலாம். நான் படித்தேன் புராணத்திலயோ அதுலயோ படித்தேன். நான் இத்தனை விதமாக இருக்கிறது புள்ள புத்திரனாக எடுத்துக்க முடியும். அதனால இங்க ரெண்டு கோத்திரம் சம்பவிக்கிறது. ஒண்ணு தத்த எடுத்துட்டாலும் பயாலாஜிக்கல் ஃபாதர்னு ஒண்ணு, யார் தத்த எடுத்துட்டாரோ அவர் ஒண்ணு, இல்ல ஈவன் பொண்ணு வயத்து பேரனா இருந்தாலும் அந்த பையனுக்கு மாப்பிள்ளை ஒரு கோத்திரம் ஒண்ணு வந்துடுறதோ இல்லையோ. மாதிரி ரெண்டு கோத்திரத்தினக்காரராக தால்பிய பக்கராகவோ மைத்ரேய கிளாவராகவோ சொல்லக்கூடிய அப்படின்னு. ஏன் உத்தர் தான் அதுக்கும் பாஷ்யக்காரர் சொல்ல போறார். பிரதிபாலயாஞ்சக்காரன் அவர் பார்த்துட்டு இருந்தார், எதிர்பார்த்துட்டு இருந்தார் சூரியோதயத்துக்குன்னு வருது இன்னும் 2 ஸ்லோகம் கழிச்சு. அதனால 2 பேர் போனா அப்படின்னு இங்க சொல்ல முடியாது. 2 வெவ்வேறு, இவனும் போயிருக்கலாம் அவன் போயிருக்கலாம்னு இதுல ஆப்ஷன் தரவும் முடியாதுன்னு மெயினா சொல்லிடுறார். அப்புறம் பாஷ்யக்காரர் சொல்றார், இல்ல ஒருவேளை சுவாத்தியாயத்துலதான் ஸ்ருதி தாத்பரியம் இருக்கு. அங்க பக்கதால்பியர் போனார்னு எடுத்துட்டாலும் சரி, மைத்ரேய கிளாவர் போனாலும் எடுத்துட்டாலும் சரி, யார் போனாலும் சரியா தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு எடுத்துக்கலாங்கிற ஆப்ஷனை கொடுக்கிறார். அதனால மொத்தமா இதுக்கு அர்த்தம் என்ன, இதுக்கப்புறம் இந்த கண்டத்துல இந்த ஷவோத்கீதம் அது சொல்லப்பட போறது அப்படின்னு ஆரம்பிக்கிறது. பக்கதால்பியர் இல்ல மைத்ரேய கிளாவர் ரெண்டுல ஒருத்தர், இல்ல 2 பேராவும் இருக்கக்கூடிய ஒருத்தர் சுவாத்தியாயத்துக்காக நடந்து போறார். அப்போ அங்க அந்த ஸ்வஹா வருது. அங்க அதுதான் கதை. ஆக்கியாயிகா அதீதே கண்டே அன்ன அப்பிராப்தி நிமித்தா கஷ்ட அவஸ்தா உக்தா சிஷ்ட பரியுஷித பக்ஷண லக்ஷணா சாமா பூதிதி அன்னலாபாய அத அனந்தரம் ஷௌவஹா
சுபிர்திருஷ்டா உத்கீதா உத்கானம் சாம அத பிரஸ்தூயதே. இந்த அத அத்தஹா அங்க பாஷிகாரர் என்ன இங்க அன்னலாபம் சொல்லப்பட போறது. அன்னம் வந்து சமிருத்தியா அன்னம் கிடைக்கும் இதை சொல்லும் பொழுது இப்படி பண்ணும் பொழுதுன்னு சொல்லப்படுறதுனால ஸ்வஹானாலே வந்து அன்ன லாபத்துக்காக தானே சாப்பாடு தேடி தேடி போய் இங்க அந்த மாதிரி இந்த போன கண்டத்துல அன்ன அப்பிராப்தி சொல்லப்பட்ட துர்பிக்ஷம் இருந்தது. இவர் உச்சிஷ்டத்தை போய் எடுத்து சாப்பிட்டார் ஒரு ரிஷின்னு ரொம்ப ஒரு நிகிருஷ்ட விஷயமா சொல்லப்பட்டதோ இல்லையோ. அதனால அதுக்கு இதுவா இங்க அன்ன சமிருத்திய இங்க சொல்றது. அன்ன அப்பிராப்தி நிமித்தா கஷ்ட அவஸ்தா உக்தா. அன்னம் கிடைக்காம கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது போன இதுல சொல்லப்பட்டதே. உச்சிஷ்ட பரியுஷித பக்ஷண லட்சணா. என்ன எச்ச சாப்பாடு வீணா போன சாப்பாடு சாப்பிடுற அளவுக்கு துர்பிக்ஷம் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டதே குருன்ற தேசத்துல. அந்த நெகட்டிவிட்டி போறதுக்கும் சாமாபூதி அந்த மாதிரி சுத்தி சொன்னது கேட்குற ஒரு இதுவா போயிடுத்தேன். அப்போ அந்த அமங்கலத்தை களையறதுக்காக அன்ன லாபாய சமிருத்தமா அன்னம் கிடைக்கிறதுக்காக அத அனந்தரம் சைவா உடனே அது முடிஞ்சு இந்த இது சொல்லப்படுறது. சௌவஹா ஸ்வபிஹி திருஷ்டா உத்கீதா. நாய்களால் பார்க்கப்பட்ட உத்கீதம் அப்படிங்கிறதுனால இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உருவகத்தை புத்தியில வச்சுட்டு ஷவ்வ உத்கீதா உத்கானம் சாம அத பிரஸ்தூயதே. ஸ்தோத்திரம் பண்ணப்படுறது எது? இந்த உத்கானம், இந்த சாமம். எந்த சாமம் அது சொல்ல போறார். தத்ர தத்ர தத்ரஹ கில பகஹ நாமதஹ தல்வஸ்யாவத்யம் தால்பியஹ க்லாவோ வா நாமதஹ மித்ராயாஸ்சாவத்யம் மைத்ரேயஹ வாசப்தஹ சார்த்தே त्वयामुष्यायनः हि असौ वस्तु विषये क्रियासु इव विकल्पानुपपत्तेः द्विनामा द्विगोत्रः इत्यादिः श्रुतिः दृश्यते च उभयतः पिण्डभाक्त्वम् उद्गीते बद्धचित्तत्वात् ऋषावनादराद्वा. அப்போ தத்ர அங்க பகோ நாமதஹா பேர் பகஹா என்று சொல்லப்படக்கூடியதாகிய தல்வஸ்யாவத்தியம் தல்வருடைய புத்திரனாகிய தால்பியா. இந்த சாந்தோக்கியத்துல இந்த ஆரம்ப அத்தியாயம் நிறைய தல்பியர் தான் பக்கதால்பியர் தான் நிறைய இடத்துல வராருவார். இது அடுத்ததா கிளாவோவா நாமதா மித்ராயாஸ்சாபத்தியம் மைத்ரேயா. மித்ரபுத்திரனாகிய கிளாவரோ இவரோ அவரோ, ஏன்னா வா இருக்கே அதனால. ஆனா வானா சார்த்தேன்டா என்ன இப்படி சொல்ல ஒருத்தர் அவரை நீ இப்படி வேணா இப்படியாகவும் அவர் இருக்கார் அப்படியாகவும் இருக்காருன்னு தால்பியரானவரும் கிளாவரானவரும் ஆகிய ஒருவர் அப்படின்னு அங்க சார்த்தம் எடுத்துக்கோங்கிறார். துவயாமுஷ்யாயனஹி அசௌ ரெண்டு பேருக்கும் புத்திரன். வஸ்து விஷய கிரியாசு இவ விகல்ப அனுபவத்தே. வஸ்து விஷயத்துல காரியம் மாதிரி இதுவோ அதுவோன்னு சொல்ல முடியாது, ஒருத்தர் தானே இருக்க முடியும். த்விநாமா த்விகோத்ரஹா இத்தியாதி. ரெண்டு கோத்திரம், அதனால புத்திரன்னா கோத்திரம்னு அர்த்தம். எந்த ரெண்டு, ஏன்னா அங்க வந்து பிண்டத்தை மெயினா வச்சு எந்த எந்த வம்சத்துக்கு அவர் வந்து பிண்டம் கொடுக்கிற அர்ஹதர்ன்றதுனால பயாலாஜிக்கலி யாராக இருந்தாலும் பிண்டம் யாராருக்கு கொடுக்க முடியுமோ அங்கதானே புத்திரன். உமாம் சிதி நரகாத் திராயதேதி புத்திரா. அப்போ அத பிரதானமா வச்சு இங்க சொல்லப்படுறதுனால ஸ்மிருதியே சொல்றது நிறைய இடத்துல உபயதா பிண்டபா. ரெண்டு கோத்திர வம்சத்துக்கும் பிண்டம் கொடுக்கக்கூடிய அருகத்தராக இருக்கிறது. அதனால இது சாஸ்திர சம்மதமான வம்ச விஷயம். அதுதான் இங்க சொல்லப்படுறது, நம்ம தப்பா எடுத்துக்க கூடாது. இதே பத்த சித்தத்வா ரிஷவ் அநாதராத்வா. இல்லையா இவரோ அவரோங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, யாரோ ஒருத்தர் போனாருப்பா அப்படின்னு சொல்லிடுத்து ஸ்ருதி.
ஏன்னா உத்கீதத்துலதான் பத்த சித்தம். உத்கீதத்தை அவர் பாடினார் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த உத்கீதம் என்ன பாடப்பட்டது, அந்த சவோத்கீதத்தை பத்தி சொல்றதுலதான் தாத்பரியம் இருக்கே ஒழிய அங்க தால்பியர் போயிருக்கலாம், மைத்ரேயர் போயிருக்கலாம். அதனால ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் போனார், சரியா ஞாபகம் இல்லைன்ற கூட இருக்கலாம். சொல்லும்போது ஸ்ருதியோடைய தாத்பரியம் அங்க உத்கீதத்துலதான் இருக்கு அப்படின்னு. இதோட நாளைக்கு இல்லை, இப்போ ஒரு 10 நாள் கழிச்சு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.